ஹாய் ட்ரேடர்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ட்ரேடராக நீங்கள் இருக்கும்போது இது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு ட்ரேடருக்கு வந்து நாலேஜ் இருக்கோ இல்லையோ, தன் அக்கௌண்ட்டில் இருக்கிற மணியை வந்து தன் அக்கௌண்ட்டோட கேபிட்டலை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து மணி மேனேஜ்மெண்ட். கரெக்டுங்களா? ஓகே. மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற மணியை லாஸ் பண்ணாமல், அப்படியே லாஸ் பண்ணாலும் அதை ரெக்கவர் பண்ணி அக்கௌண்ட்டில் இருக்கிற கேபிட்டலை மேலும் மேலும் அதிகமாகிட்டே போகணும். சரிங்களா? அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ப்ராஃபிட் பண்ணதை வித்ட்ரால் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாமல் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, $100 இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ணிகிட்டே வருவீங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ எண்ட் ஆப் வந்து நீங்கள் வந்து லாஸ் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான், அடடா எல்லாமே லாஸ் ஆகிடுச்சே, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ ஒரு ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து மணி மேனேஜ்மெண்ட்டில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து நம்ம எப்படி வந்து நம்மளுடைய அமௌண்ட்டை, நம்மளுடைய கேபிட்டலை எப்படி அதிகப்படுத்திகிட்டே போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ நான் ரெண்டு சொல்கிறேன். சரிங்களா? ஐ மீன் வந்து $100 கேபிட்டல் இருக்கிறவங்களுக்கும் $100 கேபிட்டல் இருக்கிறவங்களுக்கும் $10 கேபிட்டல் இருக்கிறவங்களுக்கும் 10 வேண்டாம், ஒரு 20 வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ரெண்டும் சேம் தான். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து $100 இருக்குது, $20 இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து உங்களோட ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டில் நீங்கள் இதை டெபாசிட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உள்ளே வரீங்க. சரிங்களா? அப்படி தான் வரணும். ஸோ அப்படி வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? டெபாசிட் பண்ண அமௌண்ட்லேருந்து நம்ம எப்படி ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $20 இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர் ட்ரேடுக்கு சரிங்களா, 2 பேருமே பர் ட்ரேடுக்கு வந்து $1 தான் எடுக்கணும். யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1. 2 பேருமே ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து $1. சரிங்களா? ஏன் $1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஐ மீன் வந்து ரியல் மார்க்கெட்டில் வந்து உங்களுடைய மைண்ட் செட்டு எப்படி இருக்குது அப்படின்றது அங்கே தான் தீர்மானிக்கப்படும். சரிங்களா? நீங்கள் எடுத்ததும் $10 $20 வச்சுட்டு $5 $10 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அப்பயே மனசு உடஞ்சிருவீங்க. அதுக்கப்புறம் திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாவா, லாஸ் ஆகிடுச்சு, ஸோ திரும்ப இருக்கிற அமௌண்ட்டு போயிடும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். சரி, அந்த பயத்திலேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, திரும்பவும் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா பயத்திலேயே ட்ரேட் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். சரிங்களா? அதுவே இப்போ இங்கே $100 வச்சுருக்கீங்க. சரிங்களா? இந்த $100 வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கும்போதும் நீங்கள் $1 தான் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா $1 தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த $1 வச்சு தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராஃபிட் நோக்கி போகக்கூடாது. சரிங்களா? நாம் எடுக்கிற ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட்டை நோக்கி போகக்கூடாது. நாம் எடுக்கிற ட்ரேடு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? மினிமம் 1 மந்த்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃப்ரீ அமௌண்ட். சரிங்களா? ஐ மீன் வந்து திரும்ப திரும்ப அது வந்துகிட்டே இருக்கும். நம்ம லாஸ் பண்ணாலும் போயிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அது வந்து நம்மளுடைய மைண்ட் அது ஏற்றுக்காது. லாஸ் ஆகிடுச்சினாலும் ஒன்றும் நம்மளோட மைண்ட் வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஆனால் இங்கே நீங்கள் வந்து $1 நீங்கள் லாஸ் பண்ணாலும் மைண்ட் அஃபெக்ட் ஆகும். லாஸ் ஆகிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். சரிங்களா? இப்போ இந்த $1 வச்சு தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு எனக்கு வந்து நான் வந்து எத்தனை ட்ரேட் எடுக்கணும், இத்தனை ட்ரேட் ப்ராஃபிட் வந்தால் நான் முடிச்சுப்பேன், ஐ மீன் வந்து செட்டப் க்ளோஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு பிளான் உங்கள்கிட்ட இருக்கணும். சரிங்களா? அந்த பிளான் இருந்தால் மட்டும்தான் அந்த $1 வச்சு உங்களால் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ண முடியும். அதுவே இப்போ என்ன பண்ணுவீங்க, பிளான் இல்லை அப்படின்னா
$1 வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து 4 ட்ரேட் எடுத்துட்டீங்க சரிங்களா? 4 ட்ரேடும் ப்ராஃபிட் வந்துடுச்சு சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், $2 மாற்றுவீங்க. இங்கேயும் $2 மாற்றுவீங்க. ஏன்னா ப்ராஃபிட் வருதுல்ல. அப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே $2 எடுத்துருந்தா என்ன ஆகும்? இன்னும் $4 சேர்த்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே வரும். ஆசை வரும் சரிங்களா? அந்த ஆசையை தான் இங்கே கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு தான் நமக்கு தேவை பிளான் சரிங்களா? ஸோ அந்த பிளான் ரொம்ப முக்கியம் சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து 1 மந்த் ட்ரேட் எடுத்துட்டீங்க. சரி வேண்டாம் ஓகே. ஃபஸ்ட்டு டே ட்ரேட் எடுத்துட்டீங்க. எத்தனை ட்ரேட் எடுத்துருக்கீங்க? 3 ட்ரேட் எடுத்துட்டீங்க. 3 ட்ரேடும் ப்ராஃபிட்டு $2.4 சரிங்களா? ப்ராஃபிட் வந்துடுச்சு சரிங்களா? ஓகே $2 ப்ராஃபிட் வந்துடுச்சு. இங்கேயும் $2 ப்ராஃபிட் வந்துடுச்சு சரிங்களா? ஓகே. அடுத்த நாள் வந்து நேற்று $2 ப்ராஃபிட் எடுத்துட்டோம். 3 ட்ரேட் எடுத்துட்டோம். ப்ராஃபிட் வந்துடுச்சு ஷோ ஷார்ட்டு. அப்போது இன்றைக்கி என்ன பண்ணலாம்? $2 ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து $2க்கு ட்ரேடு எடுத்தீங்க அப்படின்னா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதிகமாக போது என்ன ஆகும்? இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதிகமாகும் போது நம்மளுடைய மென்டல் ப்ரெஷரும் அதிகமாகும். பயம், மன அழுத்தம் அதிகமாகும் சரிங்களா? ஸோ அந்த ரிலாக்ஸேஷன்லேயே ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் மார்க்கெட்டை புரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லை ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனில், ஒரு பயத்தில், ஒரு பதட்டத்தில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா 100% லாஸ் தான். உங்களால் அந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது சரிங்களா? சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 2 நாள் ப்ராஃபிட் $2 ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க சரிங்களா? ஓகே. இந்த பிளான் வந்து மினிமம் 1 மந்த் இருக்கணும் சரிங்களா? மினிமம் 1 மந்த் அப்படின்னா 1 மந்த் 30 நாள் இருக்குது அப்படின்னா 30 நாள் ட்ரேட் பண்ணுவீங்களா? முடியாது சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டே சாட்டர்டே இருக்குது, அது ஹாலிடே. ஸோ ஹாலிடேயில் ட்ரேட் பண்ணாதீங்க. அப்படி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓடிசி இருக்கும். ஸோ ஓடிசியில் ரிஸ்க் அதிகம். நீங்கள் வச்சுக்கிற அந்த $1 ரிஸ்க்கு தான் சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா $20 $1 அப்படின்றது வந்து எவ்வளோ? 0.5% சரிங்களா? ஸோ 0.5% வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வைக்கிறீங்க. ஐ மீன் வந்து ரிஸ்க் வைக்கிறீங்க அந்த இடத்துல சரிங்களா? ஸோ அதுவும் ரிஸ்க்கு தான். ஸோ ப்ராப்பராக நாலேஜ் எனக்கு வந்து அக்யூரேட்டாக தெரியும். ஷோ ஷாட் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னா ஓடிசியில் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா ஓடிசியில் ட்ரேட் பண்ணாதீங்க சரிங்களா? ஸோ நேற்று நான் ட்ரேட் எடுத்தேன் இல்லைங்களா? நேற்று ட்ரேடு நான் ஓடிசியில் தான் எடுத்தேன் சரிங்களா? ஸோ 3 எடுத்தேன். 2 ஷோ ஷாட்டு, 1 மார்டிங் சரிங்களா? ஓகே. மார்டினும் 2வது ட்ரேட் எடுக்க கிடையாது. அடுத்து நான் 3வது கேண்டில் தான் எடுத்தேன் சரிங்களா? ஓகே. அது ஓகே, அது போகட்டும். நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த கேண்டில் என்ன அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. கான்டெக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி நான் என்னுடைய ட்ரேட் எடுக்கும்போது வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அந்த செகண்டே அப்லோட் பண்ணுவேன் சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன கேண்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி உங்கள் நாலேஜை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாம் சரிங்களா? ஸோ நான் அதுக்கப்புறம் ஆன்சர் கொடுப்பேன். ஸோ உங்களுடைய ஆன்சர் கரெக்டாக இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஜஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மந்தில் எவ்வளோ இருக்கும்? 30 டேஸ் இருக்கும். 30 டேஸும் ட்ரேட் பண்ணுவீங்களா? முடியாது. நான் வந்து ஒரு 1 மந்த் எவ்வளோ நாள் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 15 to 20 டேஸ் தான் ட்ரேட் பண்ணுவேன் சரிங்களா? ஒரு 17 டேஸ் தான் ட்ரேட் பண்ணுவேன். மீதி 13 to 12 டேஸ் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன் சரிங்களா? பிகாஸ் வந்து வீக்லி ஹாலிடேஸ் நான் ட்ரேட் பண்ணவே மாட்டேன். அது என்ன தான் நமக்கு ஷோர் ஷார்ட்டே வந்தாலும் சரி நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் சரிங்களா? ஓகே. 1 மந்த் இப்போ வந்து நீங்கள் வந்து 1 மந்த் ட்ரேட் எடுத்துட்டீங்க சரிங்களா? இப்போ உங்களோட கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 1 மந்த்து வந்து ஒரு 15 டேஸ் நீங்கள் ட்ரேட் எடுத்திருக்கீங்க சரிங்களா? 15 டேஸில் வந்து ஒரு 3 டேஸ் லாஸ் ஆனாலும் 3 டேஸ் லெவல் லாஸ் ஆகும். 3 ட்ரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா $9 இங்கே ஒரு $9 லாஸ் ஆகிருக்கும் சரிங்களா? பட் ஆனால் 12 டேஸ் இருக்குது. 12 into 2 எவ்வளோ? 24 சரிங்களா? ப்ளஸ் வந்து இங்கே ஒரு 4 இருக்குது. ஸோ ஒரு $30 சரிங்களா? ஒரு $30 ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. எப்போது? ஒரு மந்தில் $30 ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. அப்போது $9 லாஸ் ஆகிருக்கு. அப்போது $21 சரிங்களா? இங்கே $21 சரிங்களா? இப்போது இந்த $21 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $41. நீங்கள் 1 மந்த் எண்டாக ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இங்கே $121 ப்ராஃபிட்டில் இருப்பீங்க கரெக்டுங்களா? ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தப்பாக தான் எல்லோரும் பண்ணுறீங்க சரிங்களா? அமௌண்ட் வந்ததும் நீங்கள் என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் ஒரு 20%, 30%, ஒரு 50% நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கணும் சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அமௌண்ட் ஏற ஏற உங்களுக்கு ஆசை அதிகமாகும். ஆசை அதிகமாகும் போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் அதிகமாகும். அப்போது நீங்கள் லாஸ் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க சரிங்களா? ப்ராஃபிட்டை நோக்கி ஓடும்போது கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும்.
நீங்கள் எடுக்கிற ட்ரேடு அக்யூரேட்டாக வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுக்கிற ட்ரேடு ப்ராஃபிட் வரணும்னு பாருங்கள். நீங்கள் அமௌண்ட்டை ப்ராஃபிட்டு தான் நான் டெய்லியும் ப்ராஃபிட்டோடு தான் இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வராதீங்க. சரிங்களா? ஓகே. இப்போ $120 இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு $10 வித்ட்ரா பண்ணிடுங்க. இதுலேயும் வந்து ஒரு $10 வித்ட்ரா பண்ணிடுங்க. சரிங்களா? இல்லை நான் $120 இருக்கா, இங்கே 20 பண்ணிக்கோங்க. $10 இங்கே வந்து 10 பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணிடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித்ட்ரால் வந்துருச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். சரிங்களா? ஓகே, நாம் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டோம், அதை வித்ட்ராலும் பண்ணிட்டோம், சூப்பர், நம்ம அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட்டும் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது வந்து கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும்போது நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறதும் கொஞ்சம் அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பிகாஸ் வந்து பயத்திலே ப்ரிடிக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் லாஸ் ஆகும். பயத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. உங்களுடைய மைண்ட் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்காது. பட் நீங்கள் கான்ஃபிடென்ட் உங்கள் ஆல்ரெடி வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க. அப்போது கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கும்போது 100% வந்து ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாகும். சரிங்களா? நீங்கள் வந்து மந்த்லி வந்து 3 டேஸ் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டேஸாக மாறலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு மந்த் ஃபுல்லாக லாஸ் பண்ணாமல் எடுக்கலாம். சரிங்களா? அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான மைண்ட் செட்டு தாங்க. சரிங்களா? ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராஃபிட் பண்ணணும். அப்போது ஒவ்வொரு ட்ரேடும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுறா தான் உங்களுடைய மைண்ட் வந்து அந்தளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் ட்ரேட் எடுக்க மாட்டீங்க, இல்லைனா பயந்துருவீங்க, இல்லைனா ட்ரேடை விட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுலாம் வந்துடுவீங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா? ஓகே, $1 1 மந்த்தோ 2 மந்த்தோ இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ரியல் அக்கௌண்ட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ரியல் அக்கௌண்ட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது அந்த $1 வச்சு. ஸோ லாஸ் ஆகுதுன்னா ஏன் லாஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நம்மளோட லிமிட் முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டெமோக்கு வந்துடுங்க. டெமோவில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இவ்வளோ தான் விஷயம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா பண்ணுங்கள், ப்ராஃபிட் பண்ணுறீங்களா பண்ணுங்கள், ஒரு பிளான் வச்சுக்கோங்க. அந்த பிளானுக்கு அப்புறம் நீங்கள் அந்த பிளானை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு எண்ட் ஆஃப் த மந்த் வந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணிவிடுங்க. மினிமம் அமௌண்ட் ஒரு $10 $15 வித்ட்ரால் பண்ணிடுங்க. அந்த வித்ட்ரால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. வேணால் நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணி பாருங்கள். அந்த கான்ஃபிடென்ட் லெவலோட பூஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரிங்களா? ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து இப்போ ப்ராஃபிட்டபிள் தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ 5 மெம்பர்ஸில் வந்து 3 மெம்பர் வந்து இப்போ வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அது ப்ரூஃப் வந்து குரூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் அதுதான் கான்ஃபிடென்ட். சரிங்களா? ஒன்ஸ் வந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். சரிங்களா? அது வந்து நீங்கள் வந்து உணர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூஸ் பார்க்கணும் அப்படின்னு நான் காலையில் நியூஸ் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ எந்த டைமுக்கு நியூஸ் பார்க்கணும், எந்த டைமில் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்லுவேன். அதில் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ட்ரேட் எடுக்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? ஸோ சும்மா உங்களுக்கு அப்லோட் பண்ண மாட்டேன். ஸோ ட்ரேட் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இப்போ தான் லேர்ன் பண்ணணும், நான் வந்து கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டேன், தெரியாமல் லாஸ் பண்ணிட்டேன், யாருமே எதுவுமே எனக்கு சொல்லித்தரல அப்படின்னு நினச்சிங்க, ஏதோ லாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாக ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ப்ராப்பரான நாலேஜ் லேர்ன் பண்ணணும்னா மட்டும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? மற்றபடி இந்த ஹெல்ப்பு, பணம் உதவி பண்ணுங்கள், பணம் சென்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் எதுவும் கான்டாக்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஓகே, இதுதான் இன்றைக்கான ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு நாலேஜ். சரிங்களா?